வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். இன்றைய தலைப்பு உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டியதன் அவசியம் என்ற தலைப்பில் நான் பேசுகிறேன். அயோத்தியிலிருந்து பரதனுக்கு தகவல் அனுப்பியிருந்தார்கள். பரதனும் அயோத்தி வந்து சேர்ந்தார். அம்மா அப்பா நலமாக இருக்கிறார்களா என்று கேட்டார். அதற்கு கைகேயி, மகனே பரதா, சக்கரவர்த்தியார் காலமாகி விட்டார் என்று சொன்னாள். உடனே பரதன், ஐயோ தந்தையே, உங்கள் உயிர் எப்படி விரிந்தது என்று கதறி அழுதான். கைகேயை கூனி மாற்றிவிட்டாள். ஆனால் கைகேயால் பரதனை மாற்ற முடியவில்லை. காரணம், தர்மத்தில் பற்று உடையவனை யாராலும் மாற்ற இயலாது. எனவே தர்மத்தில் பற்று உடைய புத்தியை நாம் இறைவனிடம் யாசிக்க வேண்டும். பிறகு கோசலையிடம் சென்ற பரதன், கோசலை, நீ அறிந்திலை போலும் என்றாள். பரதா, சூழ்ச்சியில் உனக்கு பங்கு உள்ளதா என்று கேட்டாள். அதற்கு பரதன், அம்மா, என்ன வார்த்தையை சொல்லிவிட்டீர்கள். வேறு யாராவது சொன்னால் சொல்லியிருந்தாலும் பொறுத்து கொள்வேன். எனவே தாங்களா இப்படி பேசுவது? என்னென்ன தவறு செய்பவர்களுக்கு என்னென்ன நரகம் கிடைக்குமோ அதெல்லாம் நான் தெரிந்து செய்து இருந்தால் கிடைக்கட்டும் என்று சொன்னான். கோசலையும் அன்று பிறந்த குழந்தையைப் போல் மார்பில் பால் ஊறும் அளவு அன்புடன் கட்டிக்கொண்டு, மகனே, உன்னை நான் நன்கு அறிவேன். உன்னை இந்த உலகம் தெரிந்து கொள்ளவே நான் அப்படி கேட்டேன் என்று சொன்னான். இதை கம்பர் அழகான ஒரு பாடல். தூய வாசகம் சொன்ன தோன்றலை தீய கானகம் திருவீன் நீங்கி முன் போயினான் வரக்கண்ட பொம்மலால் ஆய காதலால் அழுது புள்ளினார் என்ற பாடல். குணமே ஒருவனை உயர்த்தும், பணம் வெல்லாது, குணமே வெல்லும். இப்பொழுது பரதன் பரதாழ்வார் ஆனார். கோசலையும் உன் முன்னோர்கள் பலர் ஆட்சி செய்தார்கள். அரசு வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை. உனக்கு நிகர் நீதான் என்று சொன்னாள். அதற்கு பரதன், அம்மா என்று கட்டிப்பிடித்து கண்கள் கலங்க அழுதான். இதுவே தர்மத்தின் அறம். நன்றி, வணக்கம்.